ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது தளபதி விஜய் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, இவரு அரசியல் வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குரிய நிக்குது. அதை பார்த்தீங்கன்னா இவரு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மேபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு சராசரியாக இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி கிட்ட வருமானம் வாங்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த அரசியலுக்குள்ள நுழையறதுக்கு என்ன ரீசன்? அது மட்டும் இல்லாம இவருக்கு எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அந்த நோக்கத்தினால தான் அரசியலுக்கு வராரா, இல்ல இந்த அரசியல் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திடலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் பட்டாளம் எக்கச்சக்கமான குமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ரசிகர்கள் இந்த பட்டாளம் சொல்ற இந்த மாநாடுலாம் பார்த்துட்டு எதிர்கட்சியெல்லாம் ஒரு பீதி, எப்படி சொல்றது, பீதி ஆடிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதாவது கதி கலங்கி போயிட்டாங்க. இந்த இவ்வளோ ஒரு மாநாடு, இவ்வளோ ஒரு கூட்டமா அப்படின்னு சொல்றது வாயை போல பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாநாடு பார்த்துட்டு நிறைய அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மாநாடு தேதியை அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மாநாடு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 2வது மாநாடு மதுரையில் நடக்க போகுது. இந்த மாநாடு திடலில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த திடல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறைய அந்த பேனர் கட் அவுட்லாம் ரோடு அந்த ஓரெல்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அது சமீபத்தில் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு ரசிகர் பட்டம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அரசியலை 2026 இவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள்லாம் அரசியல் காலத்தில் நிச்சு களமிறங்கி இந்த மாதிரி அரசியல் பட்டாளெல்லாம் மாநாடு அமைச்சு எல்லாம் பார்த்ததும் உண்டு. கடைசியில் மண்ணுக்கு உண்டு. ஆனால் இந்த 2026 இவர் ஜெயிக்குவாரா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி தான் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த திடலில் அதாவது முதல் மாநாடோட இந்த 2வது மாநாடு எக்கச்சக்கமான ரசிகர்கள் சொல்றது மக்கள் உட்காரத்துக்கு, அதாவது அதோட வசதிகள் ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரே ஒரு நோக்கம் நம்ம திமுக, அதாவது எதிர்கட்சி அப்படிங்கிறது தாக்கி பேசிட்டு இருக்காரு. ஆனால் இதோடைய நோக்கம் ஏன் இது மட்டும் திமுக மட்டும் ஏன் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் 2வது விஷயமாவே இருக்கு. ஏன்னா இவர் கூட்டணியும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்காவும் அது பார்த்தீங்கன்னா பிஜேபியும் தாக்கி பேசலை. இது பார்த்தீங்கன்னா இந்த கட்சியும் தாக்கி பேச கிடையாது. அப்புறமேட்டுக்கு பிஎம்கே இந்த கட்சியும் தாக்கி பேச கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவருடைய கட்சியோடைய ஒரு தாக்கி பேச கட்சியின் நோக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மட்டும் தான் இருக்கு. இதோடைய நோக்கம் என்ன? ஒருவேளை டிஎம்கே அழுத்திட்டு இவரு ஆட்சியை பிடிக்கணுமா அப்படிங்கிறத நோக்கமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் பயணங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கடலில் தத்தளிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவருக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும், விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறது இன்னொரு நெக்ஸ்ட் விஷயம்தான். ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம ஆட்சி ஆண்டவங்களும் சரி, அவங்களுக்கே இன்னும் சரியா அரசியலை பற்றி தெரியல நினைக்கிறேன். நிறைய அந்த சட்ட திருத்தங்களும் ஒன்றும் அமல்படுத்த கிடையாது. நிறைய ஒரு பாதுகாப்பு நிறைய பெண்களுக்கும் சரி, நிறைய அந்த கொலைகளும் சரி, நிறைய அந்த சட்டம் தீர்த்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு மாறணும் கிடையாது. ஆனால் இவரு தளபதி விஜய் பற்றி அது என்ன தெரியும்? ஒரு சினிமா துறையிலேருந்து வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் வச்சிருந்தா ரசிகர் பட்டாளம் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு உடனே சினிமா இதில் அரசியலுக்கு வந்துட்டாரு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உற்று நோக்கம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டிஎம்கேவுடைய தாக்கி பேசுகிற, அதாவது எந்த மீட்டிங் கட்சி சொல்கிறது, ஏதாவது மீட்டிங்காக இருக்கட்டும், ஏதாவது நியூஸ்லாம் இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் சினிமாவில் அதிகமாக போகிறது கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரே ஒரு படம் மட்டும் நடிச்சு அதை வருடம் முடிச்சிருக்கிறாரு. இந்த பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு மாநாடாகட்டும், இதுக்கு முன்னாடிலாம் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஎம்கே மட்டும் தாக்கி பேசிட்டு இருக்காரு. இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இவர் ஆட்சி பிடிப்பாரா அப்படிங்கிறது, இல்லை மண்ணை கவ்வாரா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா டிஎம்கேங்கிறது அவ்வளோ பெரிய கூட்டணி. பொறுத்திருந்து பார்க்குறத விட, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு போருக்குள்ள, அதாவது அரசியல் 2027 போர் நடக்க போகுது. அந்த போரில் யார் அந்த ராஜாவுடைய மகுடம் பூட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக 234 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஓட்டில் சொல்கிறது, மெஜாரிட்டி வாக்கில் நம்ம தளபதி வருவாரா, இல்லை டிஎம்கே வருமா, இல்லை ஏடிஎம்கே வருமா அப்படிங்கிறது நிறையா மக்களுக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 18, அதாவது 20 வயசுல இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு அந்த பக்கம் தள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த 20 வயசுக்குள்ள இருந்து கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு, அதாவது விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கை, அதாவது அந்த காலத்துலேருந்து எல்லாம் ஃபேன்ஸாக இருப்பாங்க. இப்போ எப்படி தளபதிக்கு ஒரு ஃபேனாக இருக்காங்களோ, அந்த காலத்தில்
எம்ஜிஆருக்கு ஃபேனாக இருக்கலாம், ஜெயலலிதாவுக்கு ஃபேனாக சொல்கிறது அவங்க ஒரு ஃபேனாக ரசிகராக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே அதாவது மு க ஸ்டாலின் அவருடைய கட்சி கொள்கையாக இருக்கலாம், அவங்க நிர்வாகியாக இருக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது எல்லாருமே அந்த ஓட்டு வந்து பிரியப்படும். அப்படி பிரியும் போது இந்த 2026 வந்து விஜய்க்கு வந்து ஆட்சி அவர் சொல்றது ஒரு 100 தொகுதியாவது இடம் பிடிப்பாரா அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது சொல்றது மிகப்பெரிய அந்த இக்கட்டான சூழலை அது போர் ஒரு 18 நாள் போர் எப்படி மகாபாரதம் நடந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு நாள் போர் நினைக்கிறேன். அந்த 2024 வந்து அந்த களம் வந்து போர்க்களம் வந்து சூடாக பிடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் தெரியும் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ராஜாவுடைய மகுடம் அதாவது யாருக்கு அந்த ராஜாவுடைய பதவி அந்த மகுடம் வந்து சூட்ட போறாங்க அப்படிங்கிறத மக்கள் சூட்ட போறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை பொறுத்து வந்து தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்குள்ள இவர் வரத்துக்கு என்ன ரீசனே தெரியல. ஏன் அந்த டிஎம்கேவும் சொல்றது டிஎம்கேவே தாக்கி பேசணும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மு க ஸ்டாலினை பற்றி தான் நம்ம தளபதி பேச்சு உண்டு. இதோடைய கருத்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா மக்கள் கமெண்ட் பண்ணுங்க.